வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோட டைட்டில புரிஞ்சுக்கிட்டா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? அல்லது லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாமா வேணாமான்றது உங்களுக்கு புரியும். சரி வாங்க கதையோட டைட்டில் பார்ப்போம். எங்க அப்பா, அம்மா, எங்க மாமா 3 பேரும் எங்க மாமாவுக்கு வந்து ஒரு கார் வாங்கணுன்ட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த நேரம் நானும் எங்க அத்தையும் தான் வீட்ல இருந்தோம். அப்படி எங்க அத்தை வீட்ல இருக்கும்போது, எங்க அத்தை பொண்ணும் வந்து வெளில போயிட்டாங்க. இப்படி இருந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன நடந்துச்சுன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு தான் விர்த்திஷ். எனக்கு 22 வயசு ஆகுது. எங்க அத்தை பேரு தான் மௌனிகா. அவங்களுக்கு 32 வயசு ஆகுது. இவங்க எங்க அத்தைன்னு எப்படின்னா, இவங்க வந்து எங்க அப்பா கூட பொறந்தவங்களும், எங்க அம்மா கூட பொறந்தவங்களும் கிடையாது. இவங்க வந்து எங்களுக்கு ஒரு தூரத்து முறை சொந்தம். என்னன்னா, நான், எங்க அப்பா, அம்மா நாங்க 3 பேர் தான் எங்க குடும்பத்தில. எங்க அப்பா, அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ண காரணத்தினால, ஊர விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த காலத்தில. அப்படி பண்ணதுனால எங்க அப்பா, அம்மா 2 பேரும் வெளியூர்ல போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சு, நாங்க இப்ப தான் ஊருக்கு வந்தோம். இப்ப தான் இவங்க எல்லாமே எங்களுக்கு பழக்கம். எங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்கலாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அத்தை முறைனா இவங்க வந்து எங்களுக்கு ஒரு தூரத்து சொந்தம். என்னன்னா, எங்க அப்பா, அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ் தான். ஸோ இப்படி இருந்த சிச்சுவேஷனில வெளியூர் போயிட்டாங்க. அவங்க திரும்பி ஊருக்கு வரத்துக்கே வந்து சுமார் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்தம்போது எல்லாரும் வந்து இது பண்ணாங்க. என்னன்னா, "என்ன தனியா இருக்கீங்க? சொந்த பந்தங்களே இல்லையா உங்களுக்கு?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது எங்க அப்பா, அம்மா சொல்லியிருக்காங்க, "இல்ல எங்களுக்கு எந்த விதமான சொந்த பந்தங்களும் கிடையாது. இவங்க வந்து இந்த மாரி ஊர விட்டு அப்போ ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நாங்க நல்ல நிலைமையில இருக்கோம். அன்னைக்கு நாங்க எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு வசதியே இல்ல அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க." அப்படின்ட்டு எங்க அம்மா, அப்பா சொன்னாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது தான் என்னன்னா, ஆ நடந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து பத்திரிக்கை வச்சாங்க. நாங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த ஃபங்ஷனுக்கு போம்போது, அப்பதான் எங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க எனக்கு. இவங்கலாம் நம்ம சொந்தக்காரங்க. அன்னைக்கு வந்து அவங்கலாம் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்த நேரம் தான், அந்த ஃபங்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு வந்து அந்த ஃபங்ஷன்ல எல்லாருமே எங்கள பார்த்தாங்க. என்னடா இது இவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு நெனச்சுட்டு இருந்தவங்கலாம் வந்து இன்னைக்கு கார்ல வராங்க, சொந்த வீடு இருக்கு, செம்ம வசதியா இருக்காங்க அப்படின்ட்டு நெனச்சுட்டு இருந்தாங்க. அப்படி நெனச்சுட்டு இருக்கும்போது தான் நாங்க போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பத்திரிக்கை வந்தது. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட்டு எங்க சைடு சொந்தக்காரங்கள்லேருந்து ஒரு பத்திரிக்கை. வளைகாப்பு பத்திரிக்கை ஒண்ணு வச்சு, இந்த மாரி நீங்க வரணுங்க அப்படின்ட்டு சொல்லி எங்க ஃபேமிலிய கூப்பிட்டாங்க. அவங்க எங்க சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. தூரத்து சொந்தக்காரங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஃபேமிலியில எங்களுக்கு ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு அவங்க ஃபேமிலியில. இப்படி நட்பு ஏற்படும்போது தான் அந்த ஃபங்ஷனுக்கு போம்போது தான் நெறையா பேரு நட்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. சொந்த பந்தங்கள் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. "ஓ! அவங்களா? அவங்க வந்து நல்ல இதுவாச்சே. அப்ப இப்படி ஆயிட்டாங்க. இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்ட்டு" நம்ம நல்ல நிலைமைக்கு வந்தோன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மட்ட வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மக்களோட இயல்புன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு இப்ப விவரம் தெரியறதுனால எனக்கு அது புரியுது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான், நாங்க வந்து ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்க பாருங்க. அவங்க அண்ணன், தம்பிங்க கூட எங்களுக்கு வந்து நல்லா ரிலேஷன்ஷிப்பு இதுவாயிடுச்சு. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, நல்லா பேசுறாங்க, போறாங்க. அதுக்கப்புறம் நாங்க எங்க போனாலும் வெளில ஒண்ணா போறோம், வெளில ஒண்ணா வரோம், ஒண்ணா சாப்பிடுறோம். அ செம்ம இதுவா இருக்கும். ஜாலியா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணன் அதாவது சாரி எங்க அத்தை, எங்க ஸ் இது மாமா. என்னன்னா, எங்க மாமா வந்து திடீர்னு ஒரு கார் வாங்கணும்னாரு. எங்க கார பார்த்துட்டு ஒரு ஆசைப்பட்டு, மாமா வந்து கார் வாங்கணும் அப்டின்னாரு. கார் வாங்கணுன்ட்டு யோசிச்சாரு. அப்போ வந்து எங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு நாலேட்ஜ் இருக்கு. எங்க அப்பாவுக்கு ஒரு நாலேட்ஜ் இருக்கு. எங்க அம்மா வந்து சொந்தக்காரங்க ஊருக்கு போணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரம் அதே ஊர்ல வந்து கார் வந்து ஒண்ணு இருக்கு அப்டின்ற மாரி ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க. சரி என்னாச்சுன்னா, திடீர்னு என்ன வந்து எனக்கு காலேஜ் இருக்குன்ற ஒரு காரணத்தினால என்ன வந்து அத்தை வீட்ல விட்டுட்டு, எங்க மாமா, எங்க அத்தைக்கும் வேலை இருக்கு. அதனால எங்க மாமா, எங்க அம்மா, எங்க அப்பா 3 பேரும் கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊருக்கு போனதுனால நான், எங்க அத்தை மட்டும் தான் வீட்ல இருக்கோம். ஸோ இப்ப தான் வந்து ஸ்டோரி ஆரம்பிக்குது. என்னன்னா, எங்க அத்தை வந்து என்ட்ட நல்லா பேசுவாங்க. அன்னைக்கு வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு, "இங்க உட்காரு" அப்படின்னாங்க. உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருந்த நேரம், ஒரு சில விஷயங்கள் கேட்டாங்க. "நீ ஏதாவது லவ் பண்றியா?" அப்படின்லாம் கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், "இல்ல எந்த விதமான லவ்லாம் இல்ல அத்த" அப்படின்ட்டு. ஆனா எனக்கு லவ் இருக்கு.
என்னன்னா அது சொன்னா வந்து வீட்ல சொல்லிருவாங்கன்ற காரணத்தினால நான் வந்து எதுவுமே வெளில சொல்லல. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்த நேரத்தில, எங்க அப்பா, அம்மா திடீர்னு போன இடத்துலயும் வந்து லேட் ஆகுது. அவங்க ஒரே நாள்ல வரதா இருந்தவங்க திடீர்னு 3 நாள் ஆயிடுச்சு. எங்க அப்பாவும், எங்க மாமாவும் ரூம் எடுத்து தங்கிட்டு அங்க இருக்காங்க. எங்க அம்மா வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான், வீட்ல வந்து நானும், எங்க அத்தை மட்டும் தான் இருக்கோம். திடீர்னு எங்க அத்தை என்ன சொல்றாங்க, இந்த மாரி எனக்கு ஒரு சில டவுட்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ கொஞ்சம் கிளியர் பண்ணு. இப்ப தான் உனக்கு ஓரளவுக்கு வயசு வந்துருச்சு. உனக்கு இத பத்தியான நாலேட்ஜ் இருக்கும். எனக்கு தெரியும் நீ ஒரு பொண்ண லவ் பண்றன்னு. அது நான் அன்னைக்கு பார்த்துட்டேன் அந்த ஃபோட்டோலாம் உன் ஃபோன்ல. நான் இப்படி கேட்கறதுக்கான டவுட்டுக்கு நீ பதில் சொன்னீன்னா, நான் வந்து உங்க வீட்ல சொல்லிருவேன். அப்படின்னு எங்க அத்தை வந்து இப்படி மிரட்டுனாங்க என்ன. நான் வந்து நீங்க சரி அவ்வளோ திமிராவும் பேச முடியாதுல்ல. நீங்க சொன்னாலும் சொல்லுவேன்ட்டு. நான் அப்ப வந்து என்ன கேட்டேன், "சரி அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை எதுவும் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன்" அப்படின்னு. "தெரியாதுன்னுலாம் சொல்லாத. உனக்கு கண்டிப்பா தெரியும். அத நீ வந்து என்ட்ட சொல்லு" அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது கேட்டாங்க, "இந்த மாரி மாமா வந்து டெய்லி வேலைக்கு போறாரு காலையில. ஈவினிங் வீட்டுக்கு வராரு. வந்து உங்க கூட ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. என்ட்ட பேச கூட மாட்டேங்கிறாரு. வந்து தூங்கிர்றாரு" அப்படின்னாங்க. சரி சொன்னேன், "என்னதான் அத்தை உங்களுக்கு பிரச்சனை? அவரு நல்லா உங்ககிட்ட பேசணும் அவ்வளோதானே." "சரி நான் பேச சொல்றேன் அத்த" அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, "எனக்கு பேசுறதெல்லாம் விஷயம் இல்ல. அதுக்கும் மீறி நான் ஒண்ணு எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து என் பொண்ணும் வீட்ல இல்ல. அதனால நான் வந்து உன்ட்ட கேட்குறேன். இதற்கான பதில மட்டும் சொல்லு. நீ வந்து கல்யாணம் பண்ணினா, பண்ண அடுத்த நாள் என்ன பண்ணுவ?" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "நல்லா பேசுவேன். நல்லா பார்த்துப்பேன் ஒய்ஃப்ன்ட்டு. அதுக்கும் மேல என்ன பண்ணுவ?" அப்படின்னாங்க. "இல்ல தெரில அத்த" அப்படின்னா சொன்னேன். சொல்லும்போது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாமே அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து அப்பலாம் ஆச்சரியமா இருந்தது. "ஓ! இப்படிலாம் நடக்குமா?" அப்படின்ட்டு. சரி நான் சொன்னேன், "சரி அத்தை இதெல்லாம் என்ட்ட எதுக்கு அத்த சொல்றீங்க?" அப்படின்னேன். "இத நீ தெரிஞ்சுக்கோ" அப்படின்னாங்க. தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, "இன்னொரு ஆஃபர். உங்க மாமா வந்து இப்படி இருக்காரு. இது எனக்கு செட் ஆவாது. நீ வேணா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த பாரு பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கு நீ பண்ணணும்னா எனக்கு ஒரு சில விஷயங்களுக்கு நீ உதவி பண்ணணும்" அப்படின்னாங்க. கேட்டேன், "என்ன அத்த?" அப்படின்னா, "எனக்கு வந்து இது மாரி மாமா ஒன்றும் சரியில்ல. எனக்கு மாமா இடத்துல மாமா இருக்கணும். ஆனா, அந்த ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் வேற ஆள் வேணும்" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "அத்த என்ன அத்த என்ட்ட கேட்குறீங்க?" அப்ப சொல்லும்போது, "நான் உன்ன கேட்கல. நீ வேற யாராவது ஒரு ஆள் லிங்க் பண்ணி விடு" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "அத்த என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு உங்க பொண்ணு நீங்க தரேன்னீங்க. அதற்காக நான் இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. இன்னொன்னு மாமாவுக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க அத்த. மாமா ரொம்ப நல்லவரு. அவர் வந்து ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவி மாரி. அவர நீங்க இப்படி பண்றீங்க. அவர் ரொம்ப பாவம்" அது இதுன்னு எடுத்து ஒரு 1 மணி நேரம் பேசினேன். அப்போ வந்து அவங்களுக்கே நான் பேச பேச கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பேசினது ரொம்ப தப்புன்னு அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் எப்படி நார்மலா தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா, அம்மா வந்தாங்க. திரும்பி வந்து என்ன வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்ததா டைம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாரி தர்ம சங்கடமா இருந்தது. ஆனா அவங்க வந்து நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் நானும் அத மறந்துட்டேன். அவங்களும் அத மறந்துட்டாங்க. சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். இது ஒரு எமோஷனல் ஸ்டோரி தான். இத லைக் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம்.